தண்டனை சாட்டிஸ்ஃபைட் ஆனது. மரண தண்டனை கிடச்சிருக்கு அவளுக்கு. அந்த அந்த துக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த விதி இந்த தீர்ப்பு ഞങ്ങൾ ഭയങ്കര വേദനയിലായിരുന്നു. കടുത്ത മാനസിക വേദനയിലൂടെയാണ് കടന്നു പോകുന്നത്. ഓരോ ദിവസവും ഉരുകി പ്രാർത്ഥനയോടും ഒക്കെയാണ് കഴിഞ്ഞിരുന്നത്. கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே பகுதியை சேர்ந்த நாம் நிற்கக்கூடிய இந்த வீட்டில் உள்ள கல்லூரி மாணவரை காதலிப்பதாக கூறி வீட்டிற்கு அழைத்து அது பழுகல் பகுதியை சார்ந்த மாணவி கிரீஷ்மா கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்திருந்தார். இது சம்பந்தமான வழக்கு விசாரணை கடந்த 2 ஆண்டுகளாக நெய்யாற்றின்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதற்கான தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பு அதாவது ஷாரோனின் பெற்றோர் எதிர்பார்த்தது போன்றே மரண தண்டனையை பஷீர் அதாவது நீதிபதி பஷீர் அறிவித்திருந்தார். இது எதிர்பார்த்ததுதான். மறைந்த ஷாரோனின் தாய்மாவர் நம்மளிடம் இருக்கிறார். வணக்கம். உங்கள் பையன் இப்போ இல்லை, ஆனால் அவன் இருந்திருந்தா நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் அவனை வளர்த்துக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர்களுடைய அந்த பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனை சாட்டிஸ்ஃபைட் ஆனது. மரண தண்டனை கிடச்சிருக்கு அவளுக்கு. எங்கள் பையன் இப்போ அந்த படிக்கும்போது ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாரு. அவன் ரேடியாலஜி பிஎஸ்சி ரேடியாலஜிக்கு படிச்சிருக்காரு. இப்போ இருந்துன்னா இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனிதனாய் രൂപപ്പെടുമായിരുന്നു. அந்த அந்த துக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த விதி இந்த தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனது. எங்களை சப்போர்ட் பண்ணிய கேரளா கவர்மெண்ட்டு, கேரளா போலீஸு, எங்கள் ப்ராசிக்யூட்டர் விஎஸ் வினீத் குமார் சாரு, அதை விட கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டது. இவளுக்கு மரண தண்டனை கிடக்கிறதுக்காக அவங்க வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியானது.